வெள்ளக்காரங்க இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த நேரம், காந்தியடிகள் நாட்டு விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்த சமயம், நம்ம கிராமத்து ஜனங்க மத்தியில அறியாம மண்டி கிடந்த காலம், நாகரிகத்தின் அடிச்சுவடு இந்த கிராமங்களில் பதியாத ஒரு சூழ்நிலை, படிப்பு இல்லாவிட்டாலும் பண்பாடு ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்துல வண்டிச்சோலைங்கிற அந்த அழகான கிராமத்துல பச்சரிசி மாவிடிச்சு பணியாரம் சுட்டு வச்ச பார்வைய மேல மச்சானுக்கு பார்வைய மேல. பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்க நீதாப்பா அருள் புரியணும். செம்பட்ட, ஏண்டா இப்படி குறுக்கி முறுக்கி படுத்துட்டு இருக்க? எழுந்துடுறா. சொல்ல சொல்ல நீட்டியா படுக்கிற? எழுந்துடுறா. என்ன சித்த நேரமா? இன்னும் சித்த நேரமா? கோழி கூவி பச்சு பச்சுன்னு விடிஞ்சு போச்சு. ராஸ்கோலு, நீ வியாபாரம் பண்ற ஊர்ல எல்லாரையும் கண்ணாலத்து கூப்பிட வேணாம். ஏய் குப்பாய், ஏந்தரி, 9 வயசாகுது. உன் வயசுல எனக்கு கண்ணாலமே ஆயிடுச்சு. ஏலே, பணியாரம் எப்ப புள்ள தருவ? அம்மா அம்மோ, நான் மேட்டுக்காட்டுக்கு போய் கடலை பிடிக்காரமோ. அப்படியே உன் தம்பி கண்ணாலத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. சரிமோ. வந்ததும் மருந்து அடிக்கணும். காட்டுக்கு போயிட்டு வரப்போ தூதுவளை, ஆகாச கரடை, வல்லார எல்லாத்தையும் பறிச்சிட்டு வா. சரிமோ. தூதுவல்ல, ஆகாச கரடை, வல்லார, தூதுவல்ல, ஆகாச கரடை, வல்லார. அம்மா என்ன சொல்லிச்சு? வந்ததும் வாங்கி கட்டிக்க. மாறும். நந்தினி, நம்ம 2 பேரும் சொப்பு வச்சு புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. சரி. செம்பட்டை நந்தினி பெருசானதும் முடிச்சு போட்டுற வேண்டியதான். நீங்க என்ன சொல்றீங்க? செஞ்சுட்டா போச்சு. சொன்னா போதுமா? சத்தியம் பண்ணி கொடுங்க. சொன்னா வாக்கு தவற மாட்டேன். நந்தினி செம்பட்டைக்கு தான். தெரிஞ்சவங்களுக்கு வெத்தலை வாக்கு வச்சு கண்ணால செய்தி சொல்லு. உறவுக்காரங்களுக்கு வெத்தலையோட ஒரு பணம் வச்சு சொல்லு. அம்மா, தேனாத்துங்கிற பண்ணையார் வீட்டுல இன்னைக்கு ராத்தங்களு காத்தாக்கிட்டு வரட்டா? சித்தப்பா, கடலை உருண்டை மறக்காம வாங்கிறேன். தம்பியோ, தம்பியோ, நீ என்ன காட்டுக்கு போகல? கள்ளு காசு நின்று கொடுக்கலையே. ஒரு மந்த கள்ளு காய்ச்சி ஒரு நாள் கிட்டிதா பாட்டி. இட்லி வர வர இறைச்சிட்டே வருதா, காலம் கெட்டு போச்சு பாட்டி.
அட கட்டையில போறவன ஒரு நாளுக்கு 4 இட்லி கல்லு குண்டாட்டம் தர இழைச்சி போச்சு சொல்றேடா. 2 நாளுக்கு ஒரு இட்லி வாங்கி தின்ற காலம் வரும்டா. பாட்டி என்ன கண்ணு எனக்கு கண்ணாலம். ராசா நல்ல மனசுக்கு ஒரு குறவும் வராது, நல்லா இருப்ப. என்னடா பாத்துட்டு இருக்க? ஆடிக்க வெத்தல ஆசை கொடு. சேலத்துக்கு போறேன், வேற ஏதாவது வாங்கியாட்டா? கண்ணு ஆப்பத்துக்கு ஒரு 3 தொலை ஏலக்காய், அப்புறம் ஒரு 10 மடை பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி. சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிடுறேன். தாத்தா நீர் மருத்து. நீ கேட்டா நீர் மோர் என்ன பானகமே தர. நீ என்ன கட்டிக்கையா? வரலாம் செவிட்ட வா. ஏடா இது? எனக்கு கண்ணாலம். ஏ, டேய், உன் கண்ணாலத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு முதல் ராத்திரி முதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா? ஆகட்டுங்க. பொண்ணவையா, எதுக்கிட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க? ஏண்டா சாட்டி, அண்ணா பயில்வான் ஐயா கள்ளு கடையில தானே இருப்பாரு. ஆமாண்ணா. கும்பிடுங்க ஐயா. செம்பிட்டியா வாடா வா. ஒரு நல்ல சேவிங். அல்ல எனக்கு தெரியுமடா, உனக்கு கண்ணாலம். ஆமா. கட்டாய நான் வாரேன். நல்லதுங்க. நில்றா கண்ணு, சேலத்துக்கு போயிட்டு வாரப்போ 3 தோலானுக்கு பாதாவும் பிஸ்தா வாங்கி அவ்வளவுதானுங்க. 7 தோலானுக்கு பாதாம் பிஸ்தா, 3 தோலானுக்கு முந்திரியும் திராட்சை வாங்கிட்டு வா. அல்ல எனக்கு இல்லடா, உனக்கு தான். கண்ணாலத்துக்கு முன்னால இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல உடம்ப தயார் பண்ணிக்க. நான் என்ன குஸ்தியாங்க பிடிக்க போறேன்? குஸ்தி ரொம்ப சுலபம், இது அப்படி இல்ல. ஏய், நான் போதையில் இருக்கிற ஏதாவது சொல்லி போடுவேன், நீ போடா கண்ணு. வாங்கடா. பாட்டிக்கு 3 தோலானுக்கு ஏலக்காய், சின்ன கருப்பட்டி அரை வீச, அப்புறம் ஒரு மூக்குப்பொடி டப்பி. பயில்வான் ஐயாவுக்கு 7 தோலானுக்கு பாதாவும் பிஸ்தாவும், 3 தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும், மத்தெல்லாம் வழக்கம் போல. சாக்கு விடுறா. 3 டீ போடியா. அண்ணே 3 டீ போடு. உப்பு சத்தியாகிரகம், தேசத்தந்தை மகாத்மா அறிவிப்பு. பாட்னா 10ஆம் தேதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சட்டத்தை மீறி நாடெங்கும் உப்பு காய்ச்சும் போராட்டம் நடத்தப்படும் என்று மகாத்மா அறிவித்தார். சேலத்தில் ஈவே ராமசாமி நாயக்கரும் ராஜாஜியும் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து நாளை பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள். ஊத்துப்பட்ட அக்காவுக்கு உழுது பருவப்படி. ஐயோ டேய் டேய், அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா. டேய் டேய், சண்டை போடுறீங்களா? உட்றாவனே உட்றாவனே. ஏன்னா யாரும் சண்டை போடுறீங்க? சமாதானமா போடுங்க. உட்றாவனே. ஐயோ நீங்க என்ன அடிக்கிறீங்க? உட்றாவனே. டேய் வீணா சண்டை போட்டு ஏன்டா இருக்கிற மாதிரி பிச்சுக்கிறீங்க? வாங்கடா போலாம். அப்பா செம்பட்ட வந்துட்டான், செம்பட்ட வந்துட்டான். அம்மா செம்பட்ட வந்துட்டான், செம்பட்ட வந்துட்டான். ஏன்பா நான் சொன்னனே பட்டகிராம் வாங்கினே அங்க வந்துக்குங்க. செம்பட்ட டவுன்ல என்ன சேதி சொல்லு. அது வந்துங்க, காஞ்சி மகாத்மா உப்பு சத்தியாகிரகம் பண்ண போறாங்களாம். வெள்ளக்காரங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்களாம். சரி சரி, வந்து உட்கார்ந்து
எல்லாத்தையும் விவரமா சொல்லு. உப்பு சத்தியாகிரகம்னா என்னப்பா? வெள்ளக்காரவங்க தடையை மீறி கடலுக்கு போய் உப்பு காய்ச்சுவாங்கடா. நம்ம ஈரோடு பெரியாரு ராசாசி இவங்க 2 பேரும் இந்த போராட்டத்துல குதிக்க போறாங்களாம். சேலத்துல கூட்டம் போட்டு இது விஷயமா பேச போறாங்களாம். அப்படியா? ஆமாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் தர்றோம் அப்படின்னு வெள்ளக்காரங்க உறுதி கொடுக்கணும்னு காந்தியா சொல்லிவிட்டாருங்க. இந்தாங்க. என்ன? எனக்கு கண்ணாலமுங்க. அட்ர சக்க நான் வெக்கத்தை பாருங்க. பொண்ணாரு தூரத்து வரவங்க சேலத்துக்கு பக்கத்துல மன்னார்பாளையம் பொண்ணு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்குதுங்க. 8வது வரை படிச்சிருக்கதா? பெரிய படிப்புதான். அவங்க அப்பா கூட கொஞ்சம் வசதியானவருங்க. அப்ப அதிர்ஷ்டக்காரன் தான். அதெல்லாம் நம்மளுக்கு எதுங்க, நம்ம கை கால் தாங்க நம்மளுக்கு சொத்து. டேய் சம்பட்ட, நான் உன் கூட டூ ஏன்டா வர வழியில உன் கண்ணாலத்தை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருப்பேன். அப்புறம் நீ மாப்பிள்ள டோய் மண்ணாங்கட்டி டூப்புல டோய்ன்னு சொல்லுவியா? மண்ணாங்கட்டி டூப்புல டோய். மண்ணாங்கட்டி டூப்புல டோய். சீப்படா. ஆரம்பி. நிறுத்துப்பா, நிறுத்து. நல்லா இறங்குங்க. இறங்கு. நான் முதல்ல இறங்கிறேன். இந்த சுவடு நாகரீக வளர்ச்சியே இல்லாத இந்த வண்டிச்சோல கிராமத்துல நாகரீக மங்கையான நந்தினி எடுத்து வச்ச முதோ காலடி சுவடு. எங்கடி ஓடுற? ஏய், புது பொண்ணு வந்திருக்கான், பார்க்கவல்ல? போலாம். ஓடியா ஓடியா. செங்கமலா, செங்கமலா. செம்பட்ட கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டான். கொள்ளடிச்சிட்டு வந்திருக்காங்க, பார்க்கவல்ல? அப்படியா? என்ன மாப்பிள்ள தாடி வச்சிருக்கான்? போன வருஷம் உடம்பு முடியாம படுக்கையில படுத்திருந்திருக்கான். கல்யாணமாயி குழந்தை பிறக்கிற வரைக்கும் முடியே எடுக்கிறது இல்லைன்னு முனியாண்டிக்கு வேண்டி இருக்கான். ஏண்டா இவனுக்கு இப்படி ஒரு அளவான கொண்டாட்டியா? அளவுதான்டா. ஆனா ஆனா என்னடா? பொண்ணு பட்டணத்துல ஒரு மாதிரிடா. மூரா வாய. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காடா. இவனுக்கு ஜோடி ஆகுமா? பொண்ணு ஒரு மாதிரிங்கிறதுனால இவன் தலையில அவங்க அப்பன் கட்டி வச்சுட்டான்னு சொல்ல கேள்விடா. வங்கி வளவி இட்டு வாசத்தோட வாக்கப்பட்டு பொங்கி வடிச்சு தர பொறுப்பாக வந்தவளே, நீ புகுந்த சிறு வீடும் நீ பிடிச்ச மனையாளும் கருத்தா நினைப்பாயே கருப்பாயி தொணதானே. பருசம் பல பணமா பட்டாட விரிக்கணுமா, வருஷம் கடந்தாலும் வயசு மட்டும் நிக்கணுமா, வருஷம் ஒரு புள்ள வரிசையா நீ பெத்து கருத்தா வளப்பாயே கருப்பாயி தொணதானே. குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் பாலும் பழம் கொடுங்க. அடியா சின்ன பொண்ணு, உள்ள பாய் எடுத்து போடுறீ. நல்லா இருக்கு. இது மேல வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. உள்ள போனா நாங்க சாப்பிட போனோம்.